பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் 1 சாமுவேல் அதிகாரங்கள் 25 முதல் 28 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 25வது அதிகாரம் இப்படியாய் அது ஆரம்பிக்கிறது. சாமுவேல் மரணமடைந்தான். இஸ்ரவேலர் எல்லோரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய அவளவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான் என்று சொல்லி வேதவசனத்தில் பார்க்கிறோம். தேவனுக்கு மிகவும் உண்மையுள்ள ஊழியக்காரரில் ஒருவனாகிய சாமுவேலின் வாழ்க்கை அவனுடைய மரணத்தின் மூலம் முடிவுக்கு வந்தது. அவன் ஆண்டவருக்காக வைராக்கியமுள்ளவனாய் இருந்தான். அவன் காலத்தில் வாழ்ந்த வேறு எவரையும் விட அதிகமாக தேவனுடைய விருப்பங்களை செய்து நிறைவேற்றினதை நாம் பார்க்கிறோம். அவன் மன உறுதிக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் ஒழுக்க நெறிக்கும் குற்றமில்லாத தன்மைக்கும் ஒரு உயர்ந்த மாதிரியாக சாமுவேலுடைய வாழ்க்கை இருந்தது. பழைய ஏற்பாட்டு மனிதர்களில் மிக உயர்ந்தவர்களில் ஒருவராக இந்த சாமுவேல் கருதப்பட்டார். தேவன் மோசே குறித்து பாராட்டி பேசியது போலவே சாமுவேலை பற்றி பேசினதையும் எரேமியா 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த சாமுவேலை போல நமது வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இந்த அதிகாரத்திலே இங்கே நாபாலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நாபால், அதோடு கூட அபிகாயில், மனைவி அபிகாயில், அதை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய உண்டாவது. தாவீது அங்கே மாகோனிலே இருந்த பொழுது அந்த பகுதியில் இருந்த பொழுது அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது நாபாலுடைய அங்கே மேய்ப்பர்களுக்கு உதவி செய்ததை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. ஆனால் தாவீதுக்கு உதவி தேவைப்பட்ட பொழுது நாபால் உதவி செய்வதை மறுத்து விடுகிறார். எனவேதான் அங்கே தாவீது அந்த நாபாலுக்கு எதிராக வரும் பொழுது அங்கே அபிகாயில் தாவீதிலே வந்து சரணடைகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், கர்த்தர் நாபாலை வாதித்தனால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின் அவன் செத்து போனான். அங்கே அபிகாயில் தொடர்ந்து தாவீதினுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறதையும் நாம் பார்க்க முடியும். 26வது அதிகாரத்திலே தாவீது மறுபடியும் சவுலின் உயிரை தப்ப விடுவதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. உண்டாவதாக. ஆம், தாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலுக்கு நாம் இரக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உள்ளத்தின் மனப்பான்மை தாவீதுக்கு இருந்ததை பார்க்கிறோம். தாவீதை சவுல் ராஜா கொல்ல தேடின பொழுதும் தனக்கு எதிரியாக இருந்த அந்த சவுலின் உயிரை தப்ப விடுவதை இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது.
தாவீது சவுலின் தலைமாட்டிலிருந்த ஈட்டியையும் தண்ணீர் சொம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு அங்கே சாமுவேலிடம் கூப்பிட்டு சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறது. சாமி மகிமை உண்டாவதாக. ஆம், அங்கே எதிரிக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. சவுல் ராஜாவை தப்பவிட்டபடியாலே இங்கே தாவீது அந்த தான் எடுத்துக்கொண்டு போன அந்த பொருட்களை சவுல் ராஜாவுக்கு திரும்பி கொடுக்கிறார். ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது, வாலிபன் ஒருவன் வந்து இங்கே எடுத்துக்கொண்டு போகட்டும் என்று சொல்லி சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகி தாவீது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். 27வது அதிகாரத்தில் பெலிஸ்தீர் மத்தியில் போய் தாவீது மாட்டிக்கொள்கிறதான ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். தாவீது பெலிஸ்தீர் நாட்டிலே 1 வருஷம் 4 மாதமும் குடியிருந்த சவுல் ராஜாவுக்கு பயந்து போய் தன் எதிரில் எடுத்து போய் அடைக்கலம் தருகிறதான தாவீதுடைய காரியத்தை பார்க்கிறோம். தாவீது சில சமயங்களிலே எப்படிப்பட்ட காரியங்களை செய்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். சமயமே உண்டாவதாக. அங்கே தாவீதை இஸ்ரவேலர்கள் வெறுக்கிறார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்ட பொழுது அவன் ஊழியக்காரனாக இருப்பான் என்று சொல்லி அங்கே பெலிஸ்தீர் ராஜா ஆகீஸ் சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். 28வது அதிகாரத்திலே அங்கே சவுல் எந்தோரில் அஞ்சனம் பார்க்கும் பெண்ணை போய் பார்த்து அங்கே குறி சொல்லுதலை கேட்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தரால் தள்ளப்பட்டதான இந்த சவுலுக்கு ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்கவில்லை. தன்னுடைய துன்பங்களின் மத்தியிலே சவுல் தேவனிடத்திலிருந்து ஒரு தீர்க்க தரிசன வசனம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அவனுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. இதை மனம் வெறுத்து அஞ்சனம் பார்ப்பவனை தேடி போனான். ஆவிக்குரிய வழி நடத்துதலை பின்பற்றாமல் தேவனற்ற செயலில் ஈடுபடும் போது தேவனுடைய உதவி நமக்கு கிடைப்பதில்லை. தீய வழிகளை விட்டு நாம் திரும்பி தேவனிடத்தில் சேரும் வரைக்கும் நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போதும் அங்கே அவர் சில சமயங்களிலே செவி கொடுக்காமல் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இது சமயமே உண்டாவதாகும். ஆம், அங்கே குடி சொல்லுகிற அந்த பெண்ணிடம் போய் சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு வரும்படியாக சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட காரியங்களிலே சவுல் சிக்கிக் கொள்கிறார். நாமும் கூட இந்த வசனங்களை தியானிக்கும் போது எச்சரிக்கையாக இருந்து கர்த்தருடைய வசனங்களின் மேல் கர்த்தருடைய காரியங்களில் உண்மையாக இருக்க ஒப்பு கொடுப்ப உண்மையான தேவன் உண்மையுள்ள மனுஷனை பரிபூர்ண ஆசனம் நிரப்புகிற கர்த்தர் இன்றைக்கும் நம்மை மகிமையான ஆசனம் நிரப்புவாராக. பரிசுத்தவான் மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.